அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கினுடைய டே 3 வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற அப்டேட் நமக்கு வந்திருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். பார்வதி மற்றும் கமருதீன் ஃபேன்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக செருப்படி காத்துக்கிட்டு இருக்கு. யார்கிட்ட இருந்து? பார்வதிக்கும் கமருதீன் கிட்ட இருந்துமே செருப்படி காத்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சாண்ட்ரா அவர்கள் திவ்யாவை பற்றி ஒரு விஷயத்த சொன்னது, இன்னைக்கு நடக்க போகிற சம்பவங்கள், யார் யாருக்கு என்னென்ன நடக்க போகுது, விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த காணொளிகளாக நம்ம பேசுவோம். முதல்ல இந்த வீடியோவில் இன்னைக்கான 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கான். இந்த 2 ப்ரோமோவில் என்ன நடந்திருக்கு? ஒன்றுமே இல்லை. அதை பற்றி தான் நம்மளும் பேச போகிறோம். ஒன்றுமே இல்லாததை 8 நிமிஷம் பேசணுன்னா கொஞ்சம் ஒப்பேற்றணும்ல. அதனால் கொஞ்சம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் வரப்போகுது அதெல்லாம் கொஞ்சம் இந்த மானே தேனே பொன்மானே எல்லாத்தையும் ஊடார சொருவிட்டு வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ப்ரோமோ. அதாவது இந்த வீட்டினுடைய காசிப் சிஸ்டர்ஸாக 2 பேர் உருவெடுத்துருக்கிறாங்க. யார்? ஒன்று சாண்ட்ரா, இன்னொன்று பார்வதி. சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட். வரும்போதே அவங்க ஷோ பார்த்து தான் வந்திருக்காங்க. யார் யார் எப்படி என்னென்ன நடந்துச்சு, அதாவது இந்த ஷோவையே மொத்தமாக பெனாயில் ஊற்றி கழுவணும் அப்படின்னு சொன்னவங்க தான் சாண்ட்ரா. பெனாயில் ஊற்றி கழுவ வேண்டிய அவசியம் யாருனால வந்துச்சு அப்படின்னா முக்கியமாக 2 பேர், ஒன்று பார்வதி, இன்னொன்று திவாகர். இதை அவங்க நல்லாவே பார்த்து தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்க வந்த வேலையை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால், அதை விட்டுட்டு அந்த பெனாயில் இவங்க மேலே ஊற்றுற அளவுக்கு இவங்க ஒரு சேஞ்ச் ஓவரை கொடுத்துட்டாங்க. ஐயா, முதல்ல கழுவ வேண்டிய ஆளே சாண்ட்ரா தான்ப்பா, பார்வதியோ எவ்வளோ பரவாயில்ல, சாண்ட்ரா அதை விட மோசம் அப்படின்ற லெவலுக்கு சாண்ட்ரா போயிட்டாங்க. எதுக்காக சாண்ட்ராக்கு அந்த நிலைமை? சேரக்கூடாத இடத்துல சேர்ந்ததுனால. யார் கூட சேர்ந்தாங்க? வேறு யாரும் நம்ம பார்வதி தான். பார்வதி கூட சேர்ந்த அத்தனை பேருமே அவுட்டு. மொதல் விக்கெட்டு கலையரசன், 2வது விக்கெட்டு திவாகர், 3வது விக்கெட்டு பிரஜித், 4வது விக்கெட்டு அமித், இப்போ 5வது விக்கெட்டு டாப் 5ல் வர வேண்டிய ஒரு பர்சன் சாண்ட்ரா. சாண்ட்ராவும் வெளியில் போகிறாங்க. அதுக்கும் காரணம் யார்? பார்வதி தான். நேற்றுக்கு ஒரு சண்டை நடந்துச்சுங்க. கமருதனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டை ஒரு அன்வான்டான ஒரு சண்டை. சரிங்களா? அதாவது கமருதீன் ஒரு சைக்கோ தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு நார்சிஸ்ட் மனப்பான்மை கொண்ட ஒரு மேல் சாவனிஸ்ட் தான் கமருதீன், மாற்று கருத்தே கிடையாது. அவர்கிட்ட ஒரு பெண் பழகிட்டு அவரை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அவரால் அதை ஏற்றுக்க முடியாது. அவங்கள எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைப். எக்ஸாக்ட் ஃபீமேல் வெர்ஷன் பார்வதி. எப்படி? எக்ஸாக்ட் ஃபீமேல் வெர்ஷன் பார்வதி. பார்வதியும் சலைச்ச ஆள் கிடையாது. சரி, நேற்று ஒரு சண்டை நடந்துச்சு, நீங்கள் அடிச்சிங்க, அவர் அடிக்க வந்தார், பயங்கரமான ஒரு வயலன்ஸ் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே நடந்துச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். சரி, ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், நான் இது பண்ணிக்கிறேன், நான் இனிமேல் அந்த சைடு நான் போகலை அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக இருக்கிறாப்புல. பார்வதி நேற்றுலேருந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, கமருதீன் வயலன்ஸ் பண்ணிட்டான். எஸ், வயலன்ஸ் பண்ண போனார். பட் அந்த டப்பாவை உதைச்சதுலாம் வயலன்ஸ் கணக்கில் வராது. அதாவது யாரும் அதில் அஃபெக்ட் ஆகலை, டப்பா தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. கம்ப்ளைண்ட் நியாயமாக அந்த டப்பா தான் கொடுக்கணும். சரியா? ஸோ இது பார்வதி என்ன இப்போ ட்ரை பண்ணுறாங்கன்னா, கமருதீனுக்கு எதிராக ஒரு உரிமை குரலை எழுப்பணும். சாண்ட்ரா அவர்கள் இந்த வீக்கெண்டில் இதை அட்ரஸ் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக நான் இதை பற்றி பேசுவேன், இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பேசி வச்சிட்டாங்க. ஸோ பேசி வச்சது நேற்றுலேருந்து இந்த சாண்ட்ராவும் பார்வதியும் உட்காந்துக்கிட்டு புலம்பு மலை. நேற்றுலேருந்து பார்வதியும் சாண்ட்ராவும் உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மொதல் ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதி கமருதீனை பற்றி தான் பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் பழகின பொண்ணாச்சு, கொஞ்சம் பாவம் பார்ப்போம். ஏமா நீ வேற எங்கேருந்துமா கத்துற, காக்கா வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, பழகின பொண்ணாச்சு, கொஞ்சமாச்சும் நம்ம கருணம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கமருதீனை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க.
பார்வதி என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, கமருதீன் வந்து என்னை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாப்புல, அவர் வந்து ஃபிசிக்கல் நீடுக்காக மட்டுமே என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஒரு பிரச்சனைனோடனே அவன் எந்த அளவுக்கு இறங்குறான் பார்த்தியா, எப்படிலாம் பேசுகிறான் பார்த்தியா, என்ன மாதிரியான ஒரு ஆள், என்ன மாதிரியான ஒரு மனுஷன், இவெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்ற ரேஞ்சுக்கு கமருதீனை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்டில் கமருதீனை வச்சு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க பார்வதி. ஆனால் பிபி மாமா சும்மா விடுவாரா, அவர் ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. அதுதான் அடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ரெண்டாவது ப்ரோமோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரோராவை கழுவிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி பல விதமான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொன்னாங்க, பல அடிதடிகள் நடக்குதுன்னு சொன்னாங்க, பல காயங்கள் ஏற்படுதுன்னு சொன்னாங்க, ஏகப்பட்ட கேஸ் இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. அதை பற்றியெல்லாம் ப்ரோமோவில் காட்டலை. ஆனால் இந்த பார்வதியும் அந்த சகுனி சாண்ட்ராவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத 2 ப்ரோமோவாக காட்ட வேண்டிய அவசியம் என்ன? பார்வதி சொல்கிறாங்க, அரோரா வந்து இன்னொரு கனியாமாம். அதாவது கனி அவர்கள் எவிக்ட் ஆகி வெளில போயிட்டாங்க. கனி அவர்களுடைய எவிக்ஷன் வந்து அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன், நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். நியாயமாக சுபிக்ஷா போயிருக்கணும், சுபிக்ஷாவை காப்பாற்றி கனியை அமுச்சு விட்டாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. சுபிக்ஷாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சாங்க, அந்த பொண்ணு விட்டுருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க்கெல்லாம் வின் பண்ணி மேலே போகிறதெல்லாம் ஆகாத காரியம். சபரி தான் எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் வந்து வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், பொறுத்து இருந்து பார்க்கலாம். சபரி இல்லைனா விக்கல்ஸ், இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான். இப்போது மேட்ரு என்னென்னா, பார்வதி வந்து ஒரு விஷயத்தை சாண்ட்ரா கிட்ட திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. அரோராவும் கமருதீனும் சேர்ந்து தான் என்னோடய எமோஷனில் விளையாடிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே நடந்தது அதுதானான்னு கேட்டால் கிடையாது. அரோராவும் கமருதீனும் நல்ல நண்பர்களாக தான் ஆரம்பத்தில் இருந்தே இருந்தாங்க. உள்ளே புகுந்து 2 பேரையுமே பிரித்தது பார்வதி தான். இந்த லவ் ட்ரையாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே பார்வதி தான். ஏன்னா ஒரு பக்கம் துஷார், ஒரு பக்கம் அரோரா, ஒரு பக்கம் கமருதீன், இப்படி தான் அவங்களுடைய அந்த நட்பு வட்டாரம் இருந்துச்சு. இந்த சைடு துஷார் படுப்பாப்பில், அந்த சைடு கமருதீன் படுப்பாப்பில், நடுவில் அரோரா படுத்திருப்பாங்க. அந்த லெவலுக்கு அவங்களுடைய நட்பு வந்து ஆழமாக இருந்தது. அந்த நட்புக்குள்ளே போயிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி இவனை வந்து கரெக்ட் பண்ணணும், இவனை வச்சு ஒரு கேம் விளையாடணும், இவனை வச்சு தான் இந்த சீசனில் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி கமருதீன் கிட்ட போய் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக தம் பக்கத்தில் வந்து கமருதீனுடைய அவர் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகிறவர், அட்ராக்ஷனை வந்து தாம் பக்கத்தில் கொண்டு வந்து அப்படியே அரோரா கிட்ட இருந்து நைஸாக விலகி கொண்டு வந்தாங்க பார்வதி. ஸோ பார்வதி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த லவ் ட்ரையாங்கலை உடச்சி இந்த லவ் ட்ரையாங்கலை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது அரோரா, துஷார், கமருதீன் அப்படிங்கிற அந்த லவ் ட்ரையாங்கலை உடச்சி அரோரா, பார்வதி, கமருதீன் அப்படிங்கிற புதிய ஒரு லவ் ட்ரையாங்கலை கிரியேட் பண்ணுறது பார்வதி. ஆனால் அந்த குற்றச்சாட்டை யார் மேலே தூக்கி போடுறாங்கன்னா அரோரா மேலே தூக்கி போடுறாங்க. அரோரா கூட பல இடங்களில் கமருதீன் கிட்ட பேசியிருக்காங்க, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவள் வந்து நல்ல பொண்ணு கிடையாது, அவள் கூட நீ பழகுறன்னா உன் கூட என்னால் ஃப்ரீயாக பழக முடியாது, எனக்கு அந்த ட்ரஸ்ட்டே வரல உங்ககிட்ட, ஏன்னா நான் உங்ககிட்ட பேசுகிற விஷயங்கள்லாம் நீ வந்து ஷேர் பண்ணுவியோ இதுக்கப்புறமும் எனக்கு தோணுது, அதனால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், நீ என்னன்னா என்ன அந்த மாதிரி வந்து ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி நம்ம வந்து இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க பல முறை வந்து கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் கமருதீன் அங்கே என்ன பண்ணுறாப்புல, நீ ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டியா, நீ இனிமேல் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டியா, இனிமேல் நீ கண்டஸ்டன்ட் தானே, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நீ என்கிட்ட பர்சனலாக இருக்குல்ல, பர்சனலான விஷயங்கள்லாம் அதெல்லாமே நான் போட்டு உன்னை அடிப்பேன் அப்படின்னு அரோரா கிட்ட பண்ணாப்புல. பார்வதிக்கு அது கிளிகிழிப்பாக இருந்துச்சு அரோரா அடிக்கும் போது. ஒன்ஸ் அந்த காற்று அப்படியே பார்வதி மேலே திரும்பின உடனே பார்வதியோடைய அம்மா வந்துட்டு போன பிறகு பார்வதி என்ன பண்ணுறாங்க, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவும் அரோரா கிட்ட என்ன கமருதீன் பண்ணாப்புலையோ அதே தான் பார்வதிக்கிட்டையும் பண்ணாப்புல. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்வதியும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, கமருதீனும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, அரோரா இவங்களை கம்பேர் பண்ணும்போது பெட்டர். ஓகேங்களா? அரோரா வந்து என்றைக்குமே இதுக்குள்ளே போய் நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் வாண்டடாக புல் பண்ணுறாரு கமருதீன் உள்ள. சரிங்களா? ஸோ இப்போது இந்த நேற்றுக்கு நடந்த சண்டைகள், இவங்களுக்குள்ளே நடந்த அந்த விரிசல், கமருதீன் வந்து மாறி மாறி பேசக்கூடிய அந்த விஷயம், இதெல்லாம் வச்சு இப்போ வந்து பார்வதியும் சாண்ட்ராவும் கமருதீனை போடுறதுக்கு, அதாவது ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு கமருதீனுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டுட்ருக்காங்க. நடுவில் இப்போ அரோராவையும் இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரோரா வந்து இன்னொரு கனி,
அவள் வந்து அப்படியே சாஃப்டாக பேசுகிற மாதிரியே சில விஷயங்களை பேசி அவள் காரியத்தை வந்து சாதிச்சிருவா. இப்போ நீங்கள் வந்து கனியையும் தப்பாக பேசுகிறீங்க, அரோராவையும் தப்பாக பேசுகிறீங்க. பார்வதிக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. கனி அவர்கள் எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. இதை கனி அவர்கள் பார்ப்பாங்க. ஏற்கனவே பார்வதி மேலே செம்ம காண்டில் இருக்காங்க கனி. இப்போ மேலும் இதெல்லாம் பேசுறது வந்து கனி அவர்கள் பார்த்துட்டு ரீஎன்ட்ரி ரவுண்டில் வச்சு செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்வதியை. அது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இது 2 ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.